வருஷத்தில் 4 நாட்கள் மட்டும்தாங்க இந்த சிவன் கோயில் திறப்பாங்க. அதுவும் நைட்டு 12 மணிக்கு தாங்க நட திறப்பாங்க. நினைக்கிறத அப்படியே செஞ்சு கொடுப்பாரா அந்த சிவன். பாருங்கள் மக்கள் கூட்டம் எவ்வளோ இருக்குன்னு. நம்ம பறக்கலை கோட்டை புது ஆவுடையார் கோயிலுக்கு தான் இன்றைக்கி வந்திருக்கோம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் எங்கே போகிறேன்னா நம்ம பட்டுக்கோட்டை பக்கத்தில் இருக்கிற பறக்கலை கோட்டைக்கு தான் கிளம்பியாச்சு. இன்றைக்கி நைட் அங்கே தான் போகிறோம். வண்டிக்கு 1000 ரூபாய்க்கு டீசல் பிடிச்சாச்சு. வண்டிக்கு டீசல் பிடிச்சி வீட்டு வாசல் இருந்தோம். இன்னொரு 3 பேர் வரான்னாங்க. அவங்களுக்காக வெயிட்டிங். வந்தோடனே கிளம்ப வேண்டியதான். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர்த்தையும் அழைச்சிக்கிட்டு கிளம்பியாச்சு. பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பாதை எப்படின்னா புத்தூர்லேருந்து நேராக போகிறோம். பட்டுக்கோட்டைக்கு முன்னாடியே பறக்கலை கோட்டை, அங்கேருந்து 5 கிலோமீட்டர் தான். நண்பர்களே பாருங்கள், பாட்டு போடுறதுக்காக காரை நிப்பாட்டி வச்சுக்கிறாங்க கொஞ்சம் நேரத்துக்கு. இப்போ பார்த்தாலும் பாட்டு தான். அண்ணன் எடுக்கலாம். அண்ணன் எடுத்தால் வந்து செலிப்ரிட்டி ஆகிடுவார். அப்புறம் மீன் விவாதத்தில் மாட்டிப்பார். எங்கே பாட்டு சத்தமே கேட்கல. இன்னும் போடலப்பா. 49 ஆஃபர் போட்டாங்க இதில் காட்டுக்குள்ள. எனக்கும் போட்டாங்க. சத்தமே கேட்க மாட்டேன். போட்டு முடிஞ்சிருச்சு எனக்கு. இப்போ நான் போட்டிருக்கேன். அது 49 ரூபா உள்ள போனா திரும்பி அது 219 ரூபா கட்ட சொல்லுது. இடையில ஒரு ஆஃபர் போட்டாங்க 500 ரூபாய்க்கு ஒரு வருஷத்துக்கு. நம்ம ராஜா அண்ணன் அடிக்கடி ஏதாச்சும் ஒரு வரலாறு சொல்லுவார். இன்னைக்கு பறக்கலை கோட்டை போகிற சிவன் கோயில் வரலாறு சொல்ல போறாரு. அந்த மாரி வரும்போது சித்தர்களுக்கு ஒரு வாக்குவாதம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த வாக்குவாதத்தை தீர்த்து வைக்க ஆலமரத்துக்கு இடையில, அரச மரத்துக்கு இடையில தோன்றினாரு நடராஜரா. தோன்றி அந்த இதை வந்து தீர்த்து வச்சதுனால அங்க நடராஜராகவே இருப்பாரு. இன்னைக்கு வரைக்கும் அந்த மரம் உயிரோட இருக்கு. வருஷம் ஃபுல்லாக நைட்டில் தான் ஓப்பன் ஆகும். வருஷம் 365 நாளும் திங்கக்கிழமை நைட்டு மட்டும் ஓப்பன் ஆகும். அது இந்த கார்த்திகை சோமவாரம் எல்லா வாரமும் திங்கக்கிழமை ஓப்பன் ஆகும். கார்த்திகை சோமவாரம் பெருசு. அதில் வந்து எப்படின்னா பொங்கல் தை திருநாள் இருக்குல்ல, அந்த ஒரு நாள் மட்டும் தான் பகலில் ஓப்பனு. அதுக்கும் வந்துடுவேன். திருத்துறைப்பூண்டி கிட்டே போயாச்சு. திருத்துறைப்பூண்டி கிட்டே கேட் போட்டிருந்தாங்க ட்ரெயின் கிராசிங்னு. கண்ணாடி ஃபுல்லாக கொஞ்சம் மிஸ்டாக இருந்துச்சுங்க. மழை காலம், கார்த்திகை மாதம் சொல்லவா வேணும். அதனால் மச்சான் கண்ணாடி துடைக்க ஆரம்பிச்சிட்டாரு கொஞ்சம் மிஸ்டை இது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. பாருங்கள் கேட்டால் போட்டாங்க மக்களே. மெயின் ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். வரட்டும் ட்ரெயின். மாப்பிள்ள பாருங்கள், கேமரா பாருங்கள் மாப்பிள்ள. ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ட்ரெயின் வரும்போது கேட்டு போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காக வெயிட்டிங். ட்ரெயின் வந்து கொண்டு இருக்கிறது. ட்ரெயின் வந்துடுச்சுங்க. அதாவது செங்கோட்டையிலேருந்து தாம்பரம் போகுது. சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். செங்கோட்டை டு தாம்பரம் போகிற எக்ஸ்பிரஸ் செம்ம ஃபாஸ்ட்டில் போயிடுச்சுங்க. பயங்கர ஃபாஸ்ட்டாக போணுச்சு. முத்துப்பேட்டையை தாண்டியாச்சு. அடுத்தது பட்டுக்கோட்டை தான். பட்டுக்கோட்டை பக்கத்தில் வந்தாச்சு, கோயிலுக்கு பக்கத்தில். சரி போனால் முத்துப்பேட்டையா அடிச்சுட்டே தான் வெளிச்சம். பறக்கலை கோட்டை சிவன் கோயிலுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வந்தாச்சு கோயிலுக்கு. உள்ள விட மாட்டாங்க. கூட்டம் இல்லை, நைட்ல அனுமதிக்கிறாங்கன்னு பாரு. அப்படி இல்லைன்னா ஸ்ட்ரைட்டா போகணும். காரை ஒரு இடத்துல பார்க்கிங் பண்ணிட்டு நடந்து வந்துட்டு இருக்கோம். திருவிழா நல்லா கடை போட்டிருக்காங்க. டேய் நான் வேற அடிக்கடி தாவிக்கிட்டே இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சிவன் கோயிலுக்கு வந்துட்டோம். கோயிலில் நைட்டு 1 மணிக்கு தான் நட திறப்பாங்களாம். அதனால் மக்கள் நிறைய பேர் அங்கங்கே தூங்கி கிடக்குறாங்க. இப்போ நேராக குளத்துக்கு போய் காலை கழுவிட்டு அப்படியே நேராக கோயிலுக்குள்ளே போக வேண்டியதான். அருள்மிகு வீரசக்தி விநாயகர் சன்னதி எத்தாப்பில் இருக்காங்க. விநாயகர் எத்தாப்பில் இருக்காங்க. கோயில் குளத்தில் போய் காலை கழுவிட்டு நேராக சாமியை பார்க்க வேண்டியதான். தண்ணி செம்ம ஜில்லுங்க. காலையே வைக்க முடியல, சரியான ஜில்லு. கூலிங்காக இருந்துச்சு. அப்படியே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கை காலெலாம் கழுவிட்டு தலையை தண்ணி ஊற்றிட்டு கிளம்ப வேண்டியதான். போய் கோயிலுக்கு போக வேண்டியதான் மக்களே. குளத்துக்கு பக்கத்தில் இன்னொரு விநாயகர் இருந்தாருங்க, அருமையான விநாயகர். அவரையும் பார்த்துட்டு ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கணபதியார் கிடைக்காது.
இந்த மரத்தான் சொன்னீங்க ராஜாங்க. அது எந்த மரண்ணா? பரக்கலக்கோட்டை புது ஆவுடையார் சிவன் கோயில் என்ட்ரன்ஸ் வந்துட்டோங்க. கோயிலோட என்ட்ரன்ஸ். புது ஆவுடையாரா? மேலே போய் சாமி கூட்டம் கம்மி தானே? கூட்டம் பெருசாக இல்லைண்ணா, கம்மியாக தானே இருக்காங்க. சுமார் ஒரு 4000 பேர் இருக்காங்க. சுமார் ஒரு 1 லட்சம் பேர் நிற்கிறாங்க. ஒரு 5 வாய் சொல்லுங்க ஐயா. சென்னைக்கும் தேங்காய் உடைக்கிறதுக்கு இங்கே டோக்கன் கொடுத்துட்டாங்க. அப்படியே விபூதி பொட்டலமும் கொடுத்தாங்க பக்கத்துலேயே. புது ஆவுடையார் சிவன் கோவிலோட விபூதி. இந்த கோயிலோட விசேஷம் என்னன்னாங்க, கார்த்திகை மாதம் மட்டும்தாங்க திறப்பாங்க. அதாவது கார்த்திகை மாதம் வர சோமவாரம் 4 திங்கட்கிழமை மட்டும்தாங்க நம்ம சிவன் கோயில் திறந்துருக்கோம். பாருங்க, வந்துட்டோம். இன்னொரு 5-6 கியூ இருக்கு. போன வருஷம் வீடியோ எடுத்தோம், இந்த வருஷம் எடுக்கக்கூடாதுன்னு போலீஸ்காரங்க சொன்னாங்க. அதே கோயில் நிர்வாகம் சொன்னிச்சு வீடியோஸ்லாம் எடுக்காதீங்கன்னு சொன்னாங்க. அதனால் பாக்கெட்டுக்குள்ளேயே ஃப்ரண்ட் பாக்கெட்லேயே வச்சு வீடியோ எடுக்க முடியுமான்னு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். அதுவும் எடுக்க முடியலங்க. அப்படி அப்படியே மக்கள் அங்கே இங்கேயும் வந்துக்கிட்டே இருந்தாங்க. என்னை ஃப்ரண்ட்டில் போனவங்க மறைச்சிட்டே இருந்தாங்க. எப்படியாச்சும் வீடியோ எடுத்துடலான்னு ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். பார்ப்போம், எடுக்கிறேன் நான். டேக்க வரைக்கும் போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபோட்டோ எடுக்கக்கூடாது, ஃபோட்டோ எடுக்கன்னு சவுண்டுங்க பார்த்தீங்களா, நிறைய பேர் கத்துறாங்க ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு. சரி என்ன பண்ணுறது, சிவனை பார்த்தாச்சு. உங்களுக்கு எப்படியாச்சும் கட்டலான்னு பார்த்தேன், ஆனால் முடியலை. ஆனால் கண்டிப்பாக நேரில் வந்து பாருங்கள் மக்களே. சாமி கும்பிட்டாச்சு. அடுத்த வேலை லைனில் நின்று அன்னதானம் போட்டாங்க. அன்னதானத்தை வாங்கிட்டு அப்படியே சாப்பிட்டு போக வேண்டியதான். கிளம்பியாச்சு. போகிற வழியில் திருத்துறைப்பூண்டிக்கிட்ட அபிநயா பேக்ஸ் இருந்துச்சு. நாங்கள் போயிட்டு ஒரு டீயை போட்டு அப்படியே ஊருக்கு கிளம்ப வேண்டியதான் மக்களே. வாங்க போய் டீயை சாப்பிட்டு வருவோம். டீ குடிக்க வந்தாச்சு. நான் பாதாம் பால்லாம் கேட்டிருந்தேன். பாதாம் பாலுக்காரு வெயிட்டிங்க. சரி இப்போ இடத்துல உட்காந்துருவோம். ஏய் கல்ச்சரா சேனலை மட்டும் சொல்ல மாட்டான் மக்களே. பாதாம் பால் வந்துருச்சு. பாதாம் பாலை குடிச்சிட்டு அப்படியே ஊருக்கு கிளம்ப வேண்டியதான். உணவு வேறு அடிக்கடி தொல்லை பண்ணிட்டே இருக்கானுவோம். இருங்க, அவனை போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஓகே மக்களே, பாய்.